வணக்கம். திஸ் இஸ் மை ஸ்பிரிச்சுவல் அப்படிங்கிற என்னுடைய சேனல் வழியாக உங்களை சந்திக்கிறத நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். நம்மளுடைய வழிபாடுகள் என்பது ஒவ்வொரு மதத்திற்கும் வேறுபட்டாலும் இந்து மதத்திற்கு அடிப்படையில் ஒரு மங்களகரமான விஷயங்களை அடிப்படையில் நிறைய கொடுத்துருக்குன்னு தான் நம்ம சொல்லணும். ஸோ எந்த அளவுக்கு மங்களகரம் என்பது பெண்கள் இருக்கக்கூடிய சூழலும் ஆண்கள் அதற்கு ஒற்றுமையாக இருக்கக்கூடிய சூழலும் நம்மளுடைய விழாக்கள் இது எல்லாமே அடிப்படையில் நம்மளுடைய ஸ்பிரிச்சுவல் எந்த அளவுக்கு இருக்கு அப்படிங்கிறத வெளிப்படுத்துற விஷயமா தான் இருக்கும். ஸோ அடுத்து எடுத்துக்கிட்டா உடல் ஆரோக்கியம் என்பது அடிப்படையில் ரொம்ப முக்கியமாக சொல்லணும். உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக சொல்லணும் அப்படின்னா நம்மளுடைய இந்த திருநீர் பூசக்கூடிய கான்செப்ட். ஸோ நீங்கள் திருநீர் பூசுறதுனால என்ன ஆகுது அப்படின்னா தலையில் இருக்கக்கூடிய கெட்ட நீர் எல்லாத்தையுமே உறிஞ்செடுத்தது. பட் இன்னைக்கு அந்த மாதிரி சூழல் இல்லை. ஏன்னா எல்லாமே காகித கூழ்ல செய்யக்கூடிய திருநீர் தான் இன்னைக்கு ஸோ காகித கூழ் ப்ளஸ் இந்த கெமிக்கல் இது போன்ற எல்லாத்துலேயும் செய்யக்கூடிய திருநீருனால மிகப்பெரிய அளவில் இந்த நெத்தி தோல் எல்லாமே பாதிக்கப்படுது. பட் இருந்தாலும் இது அடிப்படையில் நீங்கள் தயவு செஞ்சு கொஞ்சம் புரிஞ்சு நல்ல திருநீனா கிடைக்கும் பொழுது அதை நீங்கள் பயன்படுத்தலாம். அடுத்த விஷயம் என்னன்னா இந்த உடம்புல 16 இடத்துல திருநீர் பூசுறது. ஸோ இந்த 16 இடத்துல திருநீர் பூசுற விஷயம் அங்கெல்லாம் மூட்டுப்பா அங்கெல்லாம் நல்ல ப்ரெஷர் ஆகும்பா அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் தான். இன்னைக்கு இந்தியன் படம் வந்துச்சு பார்த்தீங்களா? ஸோ இந்தியன் படத்தை அடிப்படை எடுத்துக்கோங்க. இந்தியன் படத்தில் என்ன சொல்றான்? வருமம் அப்படின்னு. ஸோ வருமும் மருந்து ரெண்டுமே ஒன்று தான். அந்த வருமத்தை கரெக்டாக பயன்படுத்தணும். 1 செகண்டு இல்லை 1 அடி, அதாவது துளியோட வேகம் அதை பொறுத்து அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஆக்டிவேட், அதாவது அந்த ஏரோடைய ஃபங்க்ஷன்ஸ் டீஆக்டிவேட் ஆகும். அந்த மாதிரி செயலிழக்கக்கூடிய சூழல் ஏற்படும். பட் அதுவே அடிப்படையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கரெக்டாக அளவான பஞ்ச் பண்ணால் அதுவே ஒரு மருத்துவம் மாறும் அப்படிங்கிறது தான் வருமம். ஸோ அப்படி பார்க்கும் பொழுது நீங்கள் திருநீரை எப்படி நெத்தியில் இப்படி அமுத்தி பூசுறீங்களோ அங்கே ஒரு வரும பாயிண்ட் இருக்குது. ஸோ அதை ஒரு பஞ்ச் பண்ணுறீங்க. உடம்புல இந்த 2 தோல், 2 முட்டி, 2 கை, 2 கால், பின்னாட முதுகு, இடுப்பு இந்த பகுதியில் எல்லாத்துலேயுமே நீங்கள் அமுத்தி திருநீர் பூசும் பொழுது அந்த இடத்துல நமக்கு பஞ்சிங் ஆகிறது. எம பாயிண்ட்ல நீங்கள் பஞ்ச் பண்ணும் பொழுது உங்களுக்கான ரத்த ஓட்டங்கள் சீரழிக்கும். அடுத்தது விஷயம் என்னன்னா அந்த சீராகக்கூடிய ரத்த ஓட்டத்தினால உங்கள் உடல்ல எந்த விதமான நோயும் இருக்காது அப்படிங்கிறது தான் அந்த திருநீர் பூசுறது எல்லாமே. ஸோ நீங்கள் திருநீர் பூசுகிற கான்செப்டை நிரம்ப பேர் பார்த்தீங்கன்னா எவ்வளோ இது ஆன்மீகம் அப்படிலாம் எடுத்துக்க வேண்டாம். நீங்கள் யாருமே திருநீரே பூச வேண்டாம், எனக்கு திருநீர் பூசலாம், நான் இந்து மதம் அப்படின்னு இருந்தாலும் நீங்கள் வெறும் கையிலேயே பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த திருநீர் பூசுகிற மாதிரி அந்த பஞ்ச் பண்ணுறது அந்த இடத்துலலாம் நீங்கள் தொட்டு இப்படி ஒரு அமுத்தி விட்டாலே ஸோ கண்டிப்பாக அந்த இடத்துல பிளட் சர்க்குலேஷன் சூப்பராக இருக்கும். ஸோ உங்கள் உடல் ஆரோக்கியமாக இருக்கும். நம்ம ஒன்றுமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ், அந்த காலத்தில் நம்ம முன்னோர்கள் சொல்லிக் கொடுத்த ஒரே விஷயம் என்னன்னா நீங்கள் இந்த விஷயத்த கண்மூடித்தனமாக செய்யுங்க அப்படிங்கிறது தான். ஸோ இதுக்கான விளக்கங்கள் நம்ம கொடுத்தா அதை தெளிவான மனநிலையில் வாங்கிக்கிற அளவுக்கு நமக்கு பக்குவம் இல்லை. ஸோ இன்னைக்கு நீங்கள் இந்த வீடியோ கேட்டு இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விஷயங்கள் நான் சொல்கிறேன் அப்படின்னா அந்த விஷயத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணினா மட்டும்தான் அதிலிருந்து வரக்கூடிய நன்மை உங்களால் பெற முடியும். இன்னைக்கு எத்தனையோ பேர் உடல் உபாயத்திலையும் நிறைய பேர் உடல் சார்ந்த நிறைய பிரச்சனைகளையும் சந்திச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. பட் அவங்களுக்கு அந்த விஷயம்லாம் சரியாகணும், அவங்களுக்கு அந்த உடல் ரீதியான விஷயங்கள்லாம் சரியாகணும். அதுக்கு அடிப்படையில் அவங்க பண்ண வேண்டிய சில விஷயங்கள் என்னன்னா நம்மளுடைய ஸ்பிரிச்சுவல், அதாவது ஆன்மீகம் ரீதியாகவும் பட் அப்பா அம்மாக்கள் சொன்ன சில விஷயங்களை அடிப்படையாக எடுத்துக்கொண்டு சில நம்ம ஃபாலோ பண்ணி செய்யும் பொழுது கண்டிப்பாக அது நம்மளுக்கு ஒரு மிகப்பெரிய அளவில் நன்மை கொடுக்கும் அப்படிங்கிறதான். இன்னும் அடுத்த ஒவ்வொரு வீடியோலையும் நம்மளுடைய ஆன்மீகத்துடைய அடிப்படையாக வைத்துக்கொண்டு நமக்கு இந்த மாதிரி மருத்துவங்கள் எல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பற்றி பேசலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது என்னுடைய ஆன்மீகம். Thank you.